So, tell me. I'm George. This was my story. இந்திய அரசாங்கம் தற்கொலை மீதான சட்டத்தை மேலாய்வு செய்ய முடிவு செய்துள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பாதையை பின்பற்றி புதிய விதிப்படி தற்கொலை மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. யாரேனும் தற்கொலை செய்ய முடிவு செய்தால் அவர்களை டை வித்தவுட் பெயின் என்கின்ற முறையில் சாகடிக்கவும் மற்றும் அவர்களது உடம்பு உறுப்புகளை தானம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் முழு உரிமைகளும் ஜேசன்ஸ் வே டு ஹெவன் என்கிற தனியார் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்கொலை செய்து கொள்ளும் நபரின் கடன் பொறுப்புகள் அனைத்தும் அமைப்பின் பொறுப்பாக இருக்கும். Have you been in a roller coaster? No? I have been. ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா it's fun. This is the shittest article I have ever seen. Sir, but இதுதான் என்னோட level best. Besta? Come on, I don't get this guy. இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறதுக்கா you charge 25,000 per month? சார் இது என்னோட ஜேர்னரே கிடையாது. நான் சொல்லியும் நீங்கள் கேட்கல. எனக்கு இது சரியா படல. அப்படின்னா உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வேலைக்கு போங்க ஜார்ஜ். உங்களால் அவ்வளோதான் முடியும். So please understand. Out. பிறந்த 5 நிமிஷத்துலே என் பேர், ஊர், ஜாதி இதெல்லாம் யாரோ முடிவு பண்ணிட்டாங்க. மிச்ச வாழ்க்கையிலையும் எனக்கு பிடிக்காததுக்காக போராடிட்டுருக்கேன். ஏன் இவ்வளோ லேட்டு? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற தெரியுமா? டிராஃபிக். நீ சொன்ன உடனே வந்துட முடியுமா? Hey wait, I got something for you. என்னாச்சு? எப்படி இருக்கு? நோ கமெண்ட்ஸ்? சி ஜார்ஜ், நீ சிரிக்கணும்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். உன் லெவலுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுடா. ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் யூ. இந்த லவ் லெட்டர், ரொமான்ஸ், இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. வர்றேன். வாழ்க்கை என்னை கீழே இழுத்த போதும் நான் விரைவில் எழுந்தேன். ஆனால் எழுந்த என்னை அது அதிக ஆழம் கீழே இழுத்தது. முடியாது. ஒருத்தனை அழிக்கணும்னா இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னா போதும். My disappointments made me inferior. ஒரு நிரந்தர முடிவு நோக்கி போகணும் போல இருந்துச்சு.
முன்னாடி பல வழிகள் இருக்கு. ஆனால் இப்போ போக போகிறது பயணம் செய்யக்கூடாத பாதை. பிகாஸ் ஐ நோ trespassers will be prosecuted. ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஜார்ஜ், நீங்கள் எப்போயா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது ஒரு வாட்டி பண்ணால் அப்புறம் விட முடியாது. யூ நோ வை? இட்ஸ் அன் அடிக்ஷன். வை டு பீப்புள் ஸ்மோக்? வை டு பீப்புள் ட்ரிங்க்? இட்ஸ் பிளெயின் அடிக்ஷன். சூசைடும் அதே மாதிரி ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் மண்டையில் வர ஒரு விஷயம். ஆனால் இட்ஸ் அ ஒன் டைம் அடிக்ஷன். தற்கொலைக்கு எதுக்கு இவ்வளோ விளக்கம்? இங்கே வந்தால் ஈஸியாக சாவலாம் சொன்னாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரைட்? ஐ நோ. தற்கொலை பண்ணுறவங்களாம் கோழை கிடையாது ஜார்ஜ். இஃப் யூ ஆஸ்க் மீ, நம்பிக்கை இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும். இங்கேனால பண்ண முடியாததை அங்கே பண்ண முடியும்னு நினச்சிருந்தா யூ ஆர் த ரைட் பர்சன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை ஜார்ஜ், அதுக்கெல்லாம் முடிவில்லை. ஐ டோன்ட் நீட் அன் அட்வைஸ். இப்போ சொன்ன இந்த நம்பிக்கை இதெல்லாம் எனக்கும் இருக்குது. ஐ மீன் இருந்துச்சு ஜார்ஜ். பட் கர்மான்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு 90 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் 20 வயசுலேயே சில பல பிரச்சனைகள்னால தற்கொலை பண்ணிக்கிறாரு. தன்னோட 70 வருஷம் கர்மாலேருந்து தப்பிச்சு வர்றவர் போய் சேர்ற இடத்த நாங்கள் கமலோகான்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அது ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற இடம். அடுத்த 70 வருஷம் 70 இயர்ஸ் அவர் அங்கே தான் இருப்பார். அது ஒரு ஜெயில் மாதிரி. I really want you to think about this, George. Are you serious about this? I bet you can't scare me. லைஃப்பில் நான் பார்த்தாலும் கஷ்டம்லாம் அதில் இருக்காது. இங்கே வரைக்கும் வந்துட்டேன்ல, I can deal with it. George. I'm a doctor. என்னால் உங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். But this is not a place for that. அது என் வேலையும் கிடையாது. But the journey ends here. அடுத்த ரூம் போகணுமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. Anyways, it was nice talking to you. It was not a pleasure. ஓ, நிம்மதியாக சாவ கூட விட மாட்டானுங்க. தம்பி, என்னாச்சு? பயமா? இருக்கும். சின்ன வயசு இல்லை. நீங்கள்? என் பொண்ணு MBBS படிச்சுட்டு இருந்தா. லவ் ஃபெயிலியர்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்பாவை தனியாக விட்டுட்டு. அதான் நானும். எனக்கும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. முதல்ல நான் நம்பலை. உள்ள அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். என் பொண்டாட்டி செத்து போய் யோசித்தேன், நான் மட்டும் ஏன் தனியாக வாழணும்னு. ஆனால் அப்போ என் பொண்ணு ரொம்ப சின்னவ. வீட்டை விற்று படிக்க வச்சேன். என் வேலை எல்லாம் செஞ்சிட்டேன். தம்பி, நான் செத்தாதானே 4 பேர் என்னை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க. கோழத்தனமாக அன்றைக்கே செத்துருந்தா அது கூட இருக்காது. இப்போ நான் போன பிறகு நல்ல மனுஷையா அவரு, கடவுள் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு தெரியலன்னு அவர் மேலேயே பழிய போட்டுருவாங்க. நானும் நல்ல பேர் வாங்கிடுவேன். மற்றவங்களுக்காக நாம ஏன் வாழணும்? கிருஷ்ணன், ஆல் தி பெஸ்ட்ப்பா. இந்த மாதிரி ஆளுங்க உங்களால் அவ்வளோதான் முடியும்.
முடியாதுன்னு எல்லாரும் சொன்னப்போ ஏன் ஒரு வாட்டி கூட நான் முடியும்னு நினைக்கல? நான் தப்பாக இட போட்டேனா? சார், இது தப்பு. ஐ நோ ஐம் லேட், பட் ப்ளீஸ் லெட் மீ கோ. ரிலீஸ் திஸ் லாக் ப்ளீஸ். ஜார்ஜ், நம்ம ஆஃபீஸில் கடவுளோட ஃபோட்டோ வந்து இந்த ரூமுக்கு வெளியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சில பல முடிவுகள் அதுக்கு வந்து அவருக்கே ரோல் இல்லை. ரிமெம்பர், திஸ் இஸ் சூசைட் அண்ட் யூ சோஸ் இட். அண்ட் நாங்களும் வாழ வேணாமா? எனிவேஸ், பெஸ்ட் விஷஸ் ஜார்ஜ், அண்ட் ஐம் சாரி. சார், இதுதான் ஜார்ஜ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். ப்ராப்ளம்ஸை பார்த்து பயந்து ஓடினவனுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிளைமேக்ஸ். பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாமே. நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கும். அதை இன்னொரு நெகட்டிவோட சேர்த்து பாசிட்டிவாக மாற்றுற மேத்தமேட்டிக்ஸ் இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அவங்க எல்லாரும் இந்த ரூமுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. Kamaloka is getting crowded. Welcome to Jason's Way to Heaven. நம்மளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தானாக புரிகிற கட்டத்தில் தான் அதோட அருமை தெரியும். சுற்றி பார்த்தா எல்லார் வாழ்க்கையும் இப்படி தான். அவ்வளோ பெரிய கடவுளே கஷ்டப்பட்ட கதைகள் இருக்கும்போது நாமளாம் என்ன? நான் தான் சொன்னேன்ல, லைஃப் இஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர். பயந்தா யூ வில் நெவர் கெட் தட் ஃபன். நான் இறங்கிட்டேன், இனி ஏறவும் முடியாது. ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி அது ஒரு ஒன் டைம் ரைட்.